குடும்ப வாழ்வும் ரோசமும் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரோசம் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நாம் அடிக்கடி எமது பேச்சு வழக்கிலே உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இதனுடைய ஆழ அகலங்கள், இதனது கருத்து, இது மனிதனிலே என்னதெல்லாம் செய்யும் என்பதை பற்றி நாமெல்லாம் அதிகமாக அறியாமல் இருக்கிறோம். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ரோசம் என்பது பற்றிய வார்த்தை அதிகமாக இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றி விளங்கப்படுத்தி இருப்பதையும் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எங்களில் ஒருவரை இப்பொழுது நான் எழுப்பி ரோசம் என்பது நல்ல குணமா கெட்ட குணமா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது அவசரமாக. காரணம் நாங்கள் அதை ஸ்டடி பண்ணலை. அந்த குணத்தை பற்றி நாங்கள் கூடுதலாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. கோபம் என்ற விஷயத்தை நிறைய படித்திருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய விளங்கி இருக்கிறோம். ஆத்திரம் என்கின்ற பகுதி நிறைய படித்திருக்கிறோம். பொறுமை நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு குணங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி விளங்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பலன் அதிகம். கூடுதலாக அடையாளப்படுத்தி குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் அனுபவபூர்வமாகவும் வழிகாட்டல் என்ற அடிப்படையிலும் நம்ம அதை அடையாளப்படுத்தி அறிந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம். அப்போ இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம் என்று நம்ம பிரித்தறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ரோசம் என்கின்ற ஒரு குணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். இந்த ரோசம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ரோசம் என்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் ரோசம் என்ற குணம் ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. மோசமான குணமாக என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடியதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லா இடங்கள்லையும் ஒரு சிறந்த குணமாக தான் சொல்லிக்கிறதே தவிர கெட்ட குணமாக சொல்லவில்லை. ஆனால் பண்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த குணம், அது பண்படுத்தப்பட வேண்டும். சில இடங்களில் அது இருக்கவே கூடாது, சில இடங்களில் குறைக்கப்படணும், சில இடங்களில் அதிகரிக்கப்படணும். இப்படித்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்றதை பார்க்க ஒரு கெட்ட குணமாக சொல்லலை. ஆனால் கோபம் என்ற குணத்தில் நலவு இருக்குதா இல்லையா? நலவு இருக்குது. ஒரு தந்தை கோபப்படுகிற நேரத்தில் தான் ஒரு குழந்தையுடைய சில வழிகாட்டல் விஷயங்கள் அவர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால தான் நல்ல குடும்பம் என்ன செய்து உருவாகிறது. மார்க்க விஷயங்கள் முறிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம கோபப்படணும், அதனால் நன்மை உண்டு. ஆனால் கோபத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக கொஞ்சம். அதனால கோபத்தை இஸ்லாம் கெட்ட குணமாகத்தான் சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், அவுசினி, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு உபதேசம், வசியத்து சொல்லுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்தப், கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன் ஃபகால லா தக்தப். அவர் பலமுறை திருப்பி திருப்பி கேட்கிறாரு. பலமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. அப்போ கோபத்தில் நலவும் கெடுதியும் இருந்தால் கெட்ட கோபப்பட வேண்டாம், நல்ல கோபப்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாமல் கோபப்பட வேண்டாம், கோபம் நல்லது இல்லை என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஆத்திரம் பற்றி சொல்கிற நேரத்தில் வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அவர்கள் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள், நலவு செய்கின்றவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இரண்டு இடங்களையும் ஆத்திரம் ஒரு கெட்ட குணம் என்றதையும் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரியுது, அசல்லையே அது கெட்ட குணம். ஆனால் ரோசம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இது கெட்ட குணம் என்று எதில் குர்ஆன்லேயும் வரல, ஹதீஸ்லேயும் என்ன செய்யலை, வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாற்றமாக அது நல்ல குணம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்திருக்குது. ஆனால் நான் இந்த மூன்றையும் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பேச்சு வழக்கில் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். ஆளுக்கு சரியான கோபம் இப்படி சொல்லுவோம், அதே கருத்தில் ஆளுக்கு சரியான ரோசம் பண்ணுவோம், சரியான ஆத்திரம் வந்து. ஆனால் மூன்று கருத்து என்ற அடிப்படையில் தான் குர்ஆனும் சுன்னாவும் யூஸ் பண்ணுது. ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பார்த்து சொல்றான், குல் மூது பிகைதிக்கும், உங்களோட ஆத்திரத்தாலே நீங்கள் மரணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. உங்கள் ஆத்திரத்தால் மரணித்து விடுங்கள். ஒரு மனிதனால் ஆத்திரத்தால் உயிரிழப்பு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்கிறது, சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அளவுக்கு மீறி ஆத்திரப்பட்டான்னா அவருடைய மரணத்துக்கு அது என்னது முதல் காரணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்போ இது மூன்றும்
எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான வழக்கில் நானோ நீங்களோ பேசுகிற நேரத்தில் ஒரே வழக்கில் இருந்தாலும் பிரித்தறியப்பட வேண்டிய 3 குணங்கள், பிரித்தறியப்பட வேண்டிய 3 குணங்கள். அதில் ரோசம் என்ற பகுதி பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம், ஒரு நல்ல குணம், பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முதலாக எப்பொழுதும் எங்கள் குணங்களை நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். இதுல இது நல்ல குணமா, இது கெட்ட குணமா, இது எப்படி நம்ம வளர்த்துக்கொள்ளணும். சில பொழுதுகளில் நீங்கள் ஒரு குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் நீங்க அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்க. குழந்தை ரோசப்படுதுன்னு வைங்களே, நாங்கள் ரோசத்தோரை கெட்ட குணமாக விளங்கி வைத்திருந்தேன்னு வைங்க, எப்படி முடிவெடுப்போம்? அதை தண்டிக்கணும், அதை இல்லாமல் ஆக்கணும் தான் முடிவெடுப்போம். ரோசம் ஒரு நல்ல குணம் விளங்கி வச்சிருந்தா இது நல்ல குணம், இதை நெறிப்படுத்தணும் என்ன செய்வோம், முடிவெடுப்போம். எனவே எங்களோட பார்வையும் ஒரு காரணம். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ரோசம் நெறிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம். இது முதல் அறிமுகமாக நீங்கள் ரோசம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரோசம் பிறந்த குழந்தை முதல் மரணிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய, நோயான நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் விட்டு போகாத ஒரு குணம், விட்டு போகாத ஒரு குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும். இது இயல்பு. சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும். இது என்ன, குர்ஆன் சுன்னா ரீதியாகவும் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. இரண்டாவது உலக ரீதியான அனுபவ ரீதியான நிலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது சொல்லப்படுவது நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது மாத்திரம் இது ஒரு பகுதி. இன்னொரு வகையில் நீங்க யோசிச்சுக்கன்னு சொன்னா நீங்கள் பார்க்கலாம், சிறு குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ரோசத்துக்காக சொல்ல வருகிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு மாத குழந்தைன்னு வைங்க, ஒரு 2 மாத குழந்தைன்னு வைங்க, வாழ்க்கையை பற்றி தான் உம்மா இதான் இந்த வாப்பா என்ற விஷயமாக தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ரோசத்தை பார்க்கலாம். பால் கொடுப்பதற்காக ஒரு தாய் ஒரு பசியில் அலறி பால் கேட்குற நேரத்தில் கொடுக்காமல் அப்படி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் லேட் விட்டுட்டு திருப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போனீங்கன்னா உடனே எந்த குழந்தையும் அங்கீகரிக்காது, எந்த குழந்தை என்ன செய்யாது, அங்கீகரிக்காது, கொஞ்சம் எதிர்ப்புண்டு காட்டும். அது அர்த்தம் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன், வேற வேலை இருந்துட்டு இப்பயே பால் வானா எனக்கு என்றதான் அது அர்த்தம். அதனுடைய அந்த ரோசத்தை குழந்தை காட்டும் இடத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை அனுபவப்பட்டிருப்பார்கள். இது நம்ம அதாவது வாசிப்பிலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த குழந்தை ஆற்றுப்படுத்தி வேற வேற விளக்கம் சொல்லி அந்த தாய் அந்த குழந்தைக்கு விளங்காது விட்டால் தாய் பேசுவா, இதுதான் நடந்தது அதான் நடந்தது என்று சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பின்னால தான் அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த பாலை குடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதுக்கு பேர் கோபம் அல்ல, கோபம் என்ற சப்ஜெக்ட், இதுக்கு பேர் ரோசம். அதாவது தன்னை மதிக்க வேண்டிய இடத்துல நீ என்ன செய்யல, என்னை மதிக்கவில்லை, எனக்கு நீ தர வேண்டிய உரிமை நீ தரல என்பதா ரோசம் என்றது. அந்த உணர்வு சின்ன குழந்தைகிட்ட நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல ஒரு அளவு குறிப்பிட்ட வளர்ந்த பின்னால வீட்டில் ஆங்காங்க எல்லா பொருளும் ஆங்காங்க வீசுபட்டிருக்கும். அந்த கணக்கே இல்லாம பொருள், பெருமதியான பொருள் கணக்கு இல்லாம இருக்கும். ஆனா அடுத்த வீட்டிலேருந்து ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த குழந்தைக்கு அதெல்லாம் பெருமதியா மாறும். பெருமதியா மாறி எப்படி அதை தொடாத இதை தொடாத அப்படி என்றே நின்றுக்கும். இதனுடைய அர்த்தம் இது என்னது, கோபப்படுறதுக்கு அதில் என்ன இருக்கு, எதுவும் இல்லை. ரோசம், எனது பகுதி, என்னுடையது, இதுல எனது உரிமை என்ற பகுதி இருக்குதே, அதையே சில தாய்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அது நடந்து முடிஞ்சோடனே குழந்தை ரோசத்தில் இருக்குமா, பாவமா அடுத்த புள்ள தானே, தங்கச்சி தானே அப்படின்னு சொன்ன பிறகு கொடுப்பான். என்னட்ட கேட்டு நீ எடுக்கணும், யார்கிட்ட கேட்கணும், என்னிடத்துல கேட்க, நீயா எடுத்தா எனக்கு ரோசம் வரதான் செய்யும், என்னட்ட கேட்க. அதுக்கு பின்னால கொடுக்கக்கூடிய 1000 பிள்ளைகளை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம், கேட்டு எடுக்கணும். அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாது, ஆனால் இயல்பான ரோசம் இருப்பது நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். சொன்ன அந்த விஷயம் என்ன செஞ்சிருது, சரியாகிறது. கேட்டு உங்களோட தான், இது உங்களுக்குரியது தான், கொஞ்சம் கொடுப்போம்னா எனக்கு கேட்டுக்கொள்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி பல கட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வீட்டிலிருந்து ஒரு பொருளை எடுத்து போகக்கூடிய நேரத்தில் கூட குழந்தை என்ன செய்யும், சண்டை பிடிக்கும். அதுக்கு பின்னால அந்த தாய் அதை சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இது உங்களுடைய தான், இதை விட பெருசு உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னா தான் அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம், அந்த டைம்ல போட்டு போன போறோம் இப்படியாடா செய்வாய் அடிச்சு 4 அடி அடிச்சா நீங்கள் ரோசத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை, அந்த குழந்தை சிறந்த முறையில் பண்படுத்தப்பட மாட்டாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பேர் ரோசம், கைராண்ட் அரபுல சொல்வார்கள், இதற்கு பேர் ரோசம். இந்த ரோசம் என்பது வெறுமனே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அந்த பின்னணி என்ன தெரியுமா, ரோசம் அவன்கிட்ட இருக்கின்ற அர்த்தம். ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அதுல அர்த்தம் ஒரு நல்ல மார்க்கத்தை படிச்சுக்கிறாரு, நல்ல மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாரு, நல்ல மார்க்க அறிவு இருக்குன்னு அர்த்தம் அல்ல. அதனாலதான் மார்க்க அறிவோட ஒழுக்கம் கெட்ட வேலை செய்யறவன் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம்.
மார்க்க அறிவு, மார்க்க விளக்கம் எல்லாம் இருக்குது. ஆனால் எது இருக்காது? ரோசம் இருக்காது. ரோசம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன செய்யாது? அதாவது வெட்கமும் இருக்காது. ரோசம் இல்லை. ரோசத்தை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், ரோசம் என்பது நல்ல குணங்களுடைய ஊற்றுன்னு விளங்குங்க. எப்படி? நல்ல குணங்களுடைய பிறப்பிடம் தான் ரோசம். நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அந்த கைரா இருந்தால்தான், ரோசம் இருந்தால்தான் ஒருவர் வெட்கப்படுவார். ரோசம் இல்லாட்டி வெட்கம் வராது. நாங்கள் எப்படி கேட்போம்? உனக்கு கொஞ்சமா ரோசம் இல்லையா, வெட்கமே வராதான்னு கேட்கிறேன். என்னத்துக்கு ரெண்டு சம்பந்தப்படுத்துறோம்? கைரா, ரோசம் என்பது எல்லா நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அவன் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன? ரோசம். ஒருத்தர் ஒரு நண்பருக்கு ஒரு அநியாயம் நடக்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ள நண்பனால பொறுக்க முடியாம போகுது என்று சொன்னால், ரோசம் என்ற அந்த பண்பின் மூலம் பிறக்கக்கூடிய அன்பு, அதுதான் அந்த ரோசத்துக்கான காரணம். எவன் எப்படி போனாலும் சரி என்று இல்லை. உதாரணமாக சிரியா மக்கள் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார் நேரத்தில் இங்க நம்மளுக்கு உடம்பு கொதிக்குது என்று சொன்னால், உள்ளத்தில் ஒரு விதமான நெருடல் வருகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது எங்களுக்குள்ள பற்று ரோசத்தின் விளைவாக அதை என்ன செய்து வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கமாக ஒருவன் இருக்கிறான்னு அதோட பின்னணி அதுதான். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல பல காரணங்கள் உணர்வு ரீதியாக வெளிப்படும். அதுல மிக பெரும் செல்வாக்கு செலுத்துவது மனைவியுடைய ரோசம். மிக பெரும் செல்வாக்கு செலுத்துவது மனைவியின் பக்கத்திலிருந்து வரக்கூடிய ரோசம் என்ற பகுதி. இதை சரியாக ஒருவர் புரிஞ்சு கொள்ளலை என்று சொன்னால், பல இடங்கள்ல 3 விதமான நிகழ்வுகளுக்கு ஒரே விதமான முடிவு என்ன செய்வார்? எடுப்பார். இது மிக முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க அந்த குடும்ப வாழ்க்கையில் ரோசம் என்ற பகுதிக்குள்ள வருவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த ரோசத்துடைய செல்வாக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை எல்லாம் வைத்து, நபித்தோழர்களாக இருக்கிற நேரத்தில் ஒரு 2 நபித்தோழர்கள் பேசிக்கொள்றாங்க. எப்படி பேசிக்கொள்றாங்கன்னா, இப்போ இஸ்லாமிய சட்டம் என்ன? விபச்சாரம் என்று நடந்தா அதை 4 பேர் கண்டாங்க என்று சொன்னால், அந்த 4 பேரும் சாட்சி சொல்லி அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை. இதையே கணவன் மனைவி கிட்ட நடந்தா, கணவன் கண்டுட்டார் மனைவி தவறில் இருக்கிறது, அல்ல மனைவி கண்டார் கணவன் தவறில் இருக்கிறது. இப்போ 4 சாட்சியை கொண்டு வந்து கூப்பிட காட்டலாமா? காட்ட முடியாது. சரி, காட்ட முடியாது என்பதற்காக வேண்டி இவர் போய் முறையிடலாமா? அவதூறுக்கு எத்தனை? 80 கசையடி. 4 பேர் இல்லாமல் ஒரு ஆள் போய் 3 பேர் போய் சொன்னாருன்னா எத்தனை கசையடி? 80 கசையடி. அதுக்கு பேர் அவதூறு. இப்போ கணவனுக்கு இப்போ சொல்லவும் இயலாது, மெல்லவும் இயலாது. என்ன செய்யறது? சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கிறதா அப்படின்னு பேச்சு வந்த உடனே சஅத் இப்னு உபாதா சொல்றாரு, நான் பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டேன், இந்த மாதிரி கண்டா அதே இடத்துல போட்டுருவேண்டார். அவ்வளவுதான். சஅத் இப்னு உபாதா சொன்னார், எப்படி? இது போய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் இல்லை, இது அதே இடத்துலயே நான் கொலை செஞ்சிருவேன்றார். ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல 2 பேர் என்ன செய்றாங்க? அப்படி பேசிக்கிறாங்க. இத்தனைக்கும் குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, ஹதீஸ்லாம் எவ்வளவு சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தலைவர், ஒரு முரப்பி, மக்களை குணங்களை நெறிப்படுத்தி வளர்க்கக்கூடிய, ஒரு தர்பியா கொடுக்கக்கூடிய ஒரு முரப்பி. இயல்பாக எப்படி பதில் வருவீங்க? நான் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னா திருப்பி வரணும். ரசூலுல்லாஹ் அப்படி பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன சஅதன் அக்யர், சஅத் மிகவும் ரோசம் உள்ள ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅத் மிகவுமே ரோசம் உள்ள ஒரு மனிதர். வ அன மின்ஹு அக்யர், நான் அவரை விட ரோசம் உள்ளவன். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, இன்ன சஅதன் அக்யர், சஅத் மிகவும் ரோசம் உள்ளவர். வ அன மின்ஹு அக்யர், நான் அவரை விட ரோசம் உள்ளவன். வல்லாஹு மின்னி அக்யர், அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்க? இன்ன சஅதன் அக்யர், சஅத் ரோசப்படுறாரு. எப்படி ரோசப்படுறாரு? குர்ஆன் ஹதீஸ்ல 2 சட்டம் சொல்லப்பட்டிருக்குது. அதையும் மீறி அவர் என்ன சொல்றாரு? நான் வெட்டிட்டு தான் அடுத்த கதை என்றார். எந்த ஒரு ரோசம் உள்ள ஒரு ஆணுக்கு அந்த இடம் தான் வரும். எந்த ஒரு ரோசம் உள்ள ஒரு ஆணுக்கும் அந்த இடம் தான் வரும். அன்பு இந்த ஒழுக்க விஷயங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தாத அளவுக்கு ஒருத்தனுக்கு இருக்குது என்று சொன்னால் அவன் ரோசத்தில் என்னது? உச்சகட்ட இடத்துல இருக்கிறான். தன்னோட குடும்பத்தில் அந்த மாதிரி எதுவும் வரத்தான் விரும்ப மாட்டான். அப்ப இன்ன சஅதன் அக்யர், சஅத் ரோசம் உள்ளவன். விசாரணை 2வது, முதலாவது வெட்டிடுவேன்றார் சஅத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன மின்ஹு அக்யர், நான் அவரை விட ரோசம் உள்ளவன். வல்லாஹு மின்னி அக்யர், அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இந்த ரோசம் கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்தணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ்.
ஏன் இந்த எல்லா ரோசத்தையும் அறிந்த அல்லாஹ் தான் இந்த சட்டத்தை என்ன செஞ்சுக்கிறான், போட்டிக்கிறான். உங்களை விட இறைவன் ரோசம் உள்ளவன், அவன் தான் இந்த சட்டத்தை போட்டிக்கிறான்னா நீங்க உங்களோட ரோசத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, குறைச்சிக்கங்க, நெறிப்படுத்திக்கங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வெற்ற அளவுக்குலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா பிரத்யேகமான சட்டத்தை இறக்கி வச்சான். கணவன் மனைவி கடல் இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்தால் அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி நடந்தால் கணவன் மனைவி கடையில முலாஅனா சாபம் செய்து கொண்டு யார் பொய்யரோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும் என்று சாபம் செஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடணும், பிரிந்து விட வேண்டும். அவர்கள் இருவரும் பிரிந்து விட வேண்டும் என்ற அந்த சட்டம் என்ன செய்கிறது, இறங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி ஒரு பெரிய ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோசம் என்ற பகுதி உச்சகட்ட கொலையில பயன்படுத்தப்படுது. அங்கே ரசூல் அங்க என்ன செய்யல, ரோசத்தை கண்டிக்கவில்லை, நெறிப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். முதலாவது அம்சம். இன்னொரு விஷயத்தை பாருங்க, அதாவது இதெல்லாம் இது குடும்ப வாழ்க்கையுடைய ரோசம் என்று கூட நம்ம இதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா கணவன் மனைவியோடு சம்பந்தப்பட்டது தான். ஆனால் ரோசத்துடைய இயல்பு நான் புரிஞ்சு கொள்வதற்காக இதை சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இன்னொரு, அதாவது இதே ரிவாயத்து புகாரி முஸ்லிம், புகாரில 7416வது இலக்கம், 1499வது இலக்கம் சஹீஹ் முஸ்லிம்ல எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கேட்கிறாங்க நபி தோழர்களை பார்த்து, அத்தஅஜபூன மின் கைரத்தி சஅத், சஅதுடைய ரோசத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து. அத்தஅஜபூன மின் கைரத்தி சஅத் என்று சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மிகவும் ரோசமுடையவன் என்ற வார்த்தை சொல்றாங்க. சொல்லிட்டு அதுல என்ன ஒரு அழகான வார்த்தைண்டா, மின் அஜ்லி கைரத்தில்லாஹி ஹர்ரமல் ஃபவாஹிஷ மா பஹர மின்ஹா வ மா பதன். அல்லாஹ்வுடைய ரோசத்தின் காரணமாகத்தான் மானக்கேடான விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மின் கைரத்தில்லாஹ், இன்ன மின் கைரத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரோசத்தில் உள்ளதுதான் அல்லாஹு தஆலா மானக்கேடான விஷயங்களை ஹராமாக்கியது. இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது, யாரிடத்தில் ரோசம் இருக்குதோ அவர்கள் மானக்கேடான விஷயங்களை நெருங்க மாட்டார்கள், மானக்கேடான விஷயத்தை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒழுக்கம் ரோசத்துடைய பின்னணி, ஒழுக்கம் ரோசத்துடைய பின்னணி. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah, 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதுல ஒருத்தர் யாரு, அத்தையூஸ், தன் வீட்டிலே மானக்கேடான விஷயங்கள் நடப்பதை கண்டும் அங்கீகரித்தவர். தன் வீட்டில் ஒரு பொட்டியை வச்சுக்கிண்டு எல்லா விதமான மோசமான பாலியல் காட்சிகளும் போகுது. பாலியல் காட்சிகள் தான் எங்களோட சமுதாயத்தில் மேற்கத்திய வரைவிலக்கணம் தான் இருக்குது. விளங்கிட்டா, பாலியல் காட்சி இஸ்லாத்துடைய பார்வையில் ஒழுக்கம் கெட்டது எல்லாமே என்னது, அந்த லிஸ்ட்டுக்குள்ள தான் என்ன செய்யும் வரும். சினிமாவில் பாலியல் தான். அந்த காட்சிகளை குடும்பம் சகிதமாக இருந்து பார்க்குறாங்கன்னு வைங்களேன். இது ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஒரு சேரையும் போட்டு வச்சு அவரும் சேர்ந்து நானும் ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு ஒன்றிச்சு பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாளன் என்று காட்டுவதற்காக இதையும் அங்கீகரித்து அவரும் சேர்ந்து பார்க்குறான்னு வைங்களே, அத்தையூஸ் நாங்கள் ரசூலுல்லாஹ், இவர் மானங்கட்டவர், சொர்க்கம் நுழைய மாட்டார் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் பாவம் செய்வது வேறு, ஒரு பாவத்தை தன் குடும்பத்திலே கண்டு அங்கீகரிப்பது வேறு. இரண்டுமே பெரும் பாவங்கள். ஆனால் இது ஆகப்பெரிய பாவம். குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது, அதை பார்த்து இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் நிறைய குடும்பங்கள் இருக்குது, நிறைய குடும்பங்கள். நான் பல உதாரணங்களை இதை நான் சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலும் குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் கணவன்மாருடைய கண்டிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா, மகரிபுக்கு பிறகு இந்த மாதிரி பார்க்க வேணான்னு எத்தனை முறை நான் சொல்லிக்கிறேன். இப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன் மகரிபை எப்பையும் சேர்த்தே சொல்றது தெரியுமா, ஒரு வளமையாக பார்க்கறதுன்னு குடும்பத்துக்கே தெரியும். அதனால சேஃப்டிக்காக வேண்டி மகரிபை சேர்த்துக்கிறது. மனைவி திருப்பி நீங்களும் தான் பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன் தான், நான் மகரிபுக்கு போகிற சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. மகரிப் மலக்குமார்கள் வார டைம், தொழுகிற நேரம், குழந்தையெல்லாம் படிக்கணுமா இல்லையா, இந்த மாதிரி நேரத்தில் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சண்டே பார்ப்பார், இவர் லீவ் நாட்களில் பார்ப்பார். அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு விதிவிலக்கு கொடுக்குற மாதிரி என்ன செய்வார், மகரிபுக்கு போகிற பார்க்க வேணான்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம். மகரிபுக்கு புறவை பார்க்கக்கூடாது. யார் குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயா வந்திருக்குதா மகரிப் புறவை பார்க்கக்கூடாதுன்னு? இல்லை, எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, மோசமான காட்சிகள் பார்க்கக்கூடாது. குடும்பம் சகிதமாக பார்க்குற நேரத்தில் இதை அங்கீகரித்தால், அல்லது தண்ட மகள் அல்லது தண்ட மகன் ஒரு மானக்கேடான விஷயம், உதாரணமாக சினிமா பத்திரிகைகள் எடுத்து பார்த்து கண்டிக்கிறான்னு வைங்களேன், இதை பார்த்து போட்டு கணவனும் மனைவியும் தந்தையும் தாயும் பேசாமல் போனாங்கன்னா அது அர்த்தம் என்ன, அத்தையூஸ், மானக்கேடான விஷயத்தில் இவர்கள் குடும்பத்தை அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம். ஹதீஸ் என்ன சொல்லுது, இந்த ரோசத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா
இதை ஹராமாக்கி இருக்கிறான். இன்ன மின் கைரத்தில்லாஹி ஹர்ரமல் ஃபவாஹிஷ மா பஹர மின்ஹா வ மா பதன். சிறிய பெரிய எல்லா விதமான ரோசத்தையும் எல்லா விதமான மானக்கேடான விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். அதே போல ரோசத்துடைய வெளிப்பாடு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? உரிமையை கொடுக்கிறது. ரோசத்துடைய வெளிப்பாட்டில் உண்டு உரிமையை கொடுத்தல். அதனாலதான் சின்ன குழந்தைகிட்டையும் கேட்டுட்டு செஞ்சா என்ன செய்யும்? அந்த குழந்தை அதை அங்கீகரிக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பால் வந்த நேரத்தில் வலதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வலதுல சிறுவர் இருக்கிறார், இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நம்ம இயல்புல என்ன செய்வோம்? அவன் சின்ன பிள்ளை விடுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இவனை ஒரு மரியாதை அவனுக்கு இருக்காது, அவனுக்கு ஒரு மரியாதையே இருக்காது. அதனால தான் முன்சப்புல வந்த உடனே அவனை பிடிச்சி வெளியே பின்னுக்கு போய் எல்லாரும் பின்னுக்கு போன்றது. இவர் கடைசிக்கு முன்சப்புக்கு வாரது யாரு? பெரியவர்கள் எல்லாம் கடைசிக்கு வாரது. ஆனா அவர் முன்சப்புக்கு சேர்ந்துருவாரு. சின்ன பிள்ளைய பிடிச்சேன்னு செய்யறது பின்னுக்கு எல்லாரும் பின்னுக்கு போகணும், பின்னுக்கு அனுப்புறான். அவன் போனவன் தான் திருப்பி வாரதே இல்லைங்க. திருப்பி என்னது? நீ அனுப்பினாச்சானே இனிப்பி நான் வந்தா தானே என்று சொல்லி என்னது அவன் போறது. அப்ப அதுக்கு பின்னால சத்தம் போடுறது. ஜும்மால எங்கட ஊர்கள் எல்லாம் நடக்குது, பின்னால இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். நீ தானே பின்னுக்கு அனுப்பினாய். அவன் பின்னால இருந்து பேசத்தான் செய்வான். அதுக்கு பின்னால பள்ளிக்கே வரதில்லை. அதுக்கு பிறகு 16 வயசுல இன்றைக்கு இளைஞர்கள்லாம் பள்ளிக்கு வருவது கிடையாது. முன்சப்புல நின்றவனை அனுப்பிட்டு இளைஞர்கள் எல்லாம் இதெல்லாம் பின்னணியில உள்ள ரிசல்ட்டுகள். அவன் முன்சப்புக்கு வந்தானா அதுல நிறுத்த விடணும். ஆனா எங்களோட இயல்பு என்ன? அனுப்பிடுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்டார்கள். அந்த பிள்ளைகிட்ட என்ன செஞ்சாங்க? அனுமதி கேட்டார்கள். உங்களுக்கு தான் இது வரணும், இப்ப உங்களுக்கு தான் வரணும், கொடுக்கவான்னு அனுமதி கேட்டாருன்ற செய்தி என்ன பார்க்கிறோம். இது அதாவது அனுமதி ரோசம் என்ற பகுதியே தவறாக என்ன செய்யல ரசூலாங்க அந்த இடத்துல வழி நெறிப்படுத்திட்டாங்க. ரசூலாங்க நெறிப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை கேட்கிறது. நீ இந்த இடத்துல ரோசப்படக்கூடாது, கொடுக்கணும் அவருக்கு. அதான் ரசூலாங்க சொல்ல வராங்க, நீ கொடுக்கணும். ஆனா அதுக்காக ஒன்று அனுமதி கேட்காம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்ற பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். பெரியவங்கட செய்தியை ரசூலாங்க வலியுறுத்திக்கிறாங்க. ஒரு வழக்கு விஷயம், ஒரு கொலை வழக்கு விஷயம் ரசூலாங்களுக்கு முன்னால வருது. சின்னவர் எழுப்பி பேசுறாரு. முதலாவதா ரசூலாங்க கப்பீர் என்னாங்க, பெரியவர் முதலாவது பேசட்டும் என்னாங்க ரசூலாங்க. கப்பீர் கப்பீர் என்னாங்க ரசூலாங்க. பெரியவங்க முதலாவது பேசுங்க என்னாங்க ரசூலாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பேசாம இருந்திக்கலாம். விஷயம்தான் முக்கியம். யார் பேசினாலும் என்ன செய்யலாம், சும்மா இருந்திக்கலாம். அப்படி இருக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில இடங்கள் என்ன செய்தார்கள், நெறிப்படுத்தினார்கள். இந்த செய்தியில பாருங்க ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியில சொல்றாங்க, அந்த ரோசம் சம்பந்தமான தொடர்ச்சியில சொல்றாங்க, வலா ஷக்ஸ அக்யர் மினல்லாஹ். வலா ஷக்ஸ் அதாவது உலகத்திலேயே இருப்பதிலேயே அல்லாஹ்வை விட ரோசமானவன் உலகத்துல வேற எவருமே இல்லை. அல்லாஹ் தான் மிகவும் ரோசமானவன். வலா ஷக்ஸ் அக்யர் மினல்லாஹ். எவரும் அல்லாஹ்வை விட ரோசம் உள்ளவன் கிடையாது. பாருங்க அல்லாஹ்வுடைய சிபத்துல ஒன்று என்ன? கைரா, கெட்ட பண்பு. அல்லாஹ் மிகவும் கோபம் உள்ளவன் எங்கே வருமா? வராது. ஆனா அல்லாஹ் மிகவும் ரோசம் உள்ளவன் சொல்லிட்டு அதுல என்ன வருது தெரியுமா? வலா ஷக்ஸ அஹப்ப இலைஹில் உஸ்ரு மினல்லாஹ். அல்லாஹ்வை விட ரீசன் சொல்வதை விரும்பக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லைன்னா, ரீசனிங் மிகவும் விருப்பமானது அல்லாஹ்வுக்கு. அப்படின்னா இதுதான் ரோசத்துடைய வெளிப்பாடு. அப்படின்னா என்ன? உதுரண்டா என்ன தெரியுமா? எப்பையும் நம்ம மேனேஜர் மார்ட்ட, பஸ் மார்ட்ட, ஜிஎம்ட என்ன விரும்புவோம்? போய் இன்ன ரீசன் இதுதான் நான் வரல என்று சொல்றது அவருக்கு மிச்சம் விருப்பம் ஆகி, நீங்க உங்களோட பாட்டுக்கு வேலையும் செஞ்சுட்டு அவருக்கு ஒரு மெசேஜும் கொடுக்காம இருந்தா என்ன வரும்? ஒரு ஃபோன் போட்டு சொன்னா என்ன? அதான் கேட்க போறாரு. எழுதினா என்ன? மெசேஜ் சொன்னா என்ன? அது பொதுவாக அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு என்ன விருப்பமா இருக்கும்டா, நீ என்னட்ட ரீசன் சொல்லணும், அதுக்கு தான் நீ எனக்கு கீழே இருக்கிறாய். நீ ரீசன் சொல்லாம இயங்குறதாக இருந்தா நான் ஏன் இங்க இருக்கணும் என்றது அவருடைய கேள்வியா இருக்கும். உலகத்திலேயே மிகவும் ரீசன் சொல்றது யாருக்கு விருப்பம்? அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ரசூலுல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ் தான் பெருமையில உச்சகட்டம் உள்ளவன். அதனால நீ எப்பயும் பிழை செய்யறது இரண்டாவது நேரம் அல்லாஹ்ட்ட வந்துடணும். யா அல்லாஹ் நான் இப்படி தவறுல ஈடுபட்டுட்டேன். அப்ப நீ ஏத்துக்கல்ற அல்லாஹ்ட்ட காரணம் சொல்றாய். நீ தவறும் செய்வாய், அதை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்லவும் மாட்டாங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கோபப்படுவான். வலா ஷக்ஸ அஹப்ப இலைஹில் உஸ்ரு மினல்லாஹ். எப்படி? அதாவது காரணம் சொல்வதை மிகவும் விரும்பக்கூடியவனாக யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். அதனாலதான் அல்லாஹு தஆலா என்னட்ட யாரும் காரணம் சொல்லிட கூடாது என்பதற்காக வேண்டி நீ இப்படி செய்யல, அதனாலதான் நான் இப்படி நரகவாதி ஆகிட்டேன், நீ இப்படி செய்யல அதனாலதான் நான் தவறு செஞ்சுட்டேன் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நபிமார்களை அனுப்பினான் அல்லாஹ். ஹதீஸ்ல வருது. அதற்காக வேண்டி தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரீசன்ல நான் எந்த குறையும் வைக்கல என்பதற்காக நபி மின் அஜ்லி தாலிக பஅஸல்லாஹுல் முர்ஸலீன முபஷ்ஷிரீன வ முன்ஸிரீன். நபிமார்களை சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறியும் நரகத்தை எச்சரித்தும் அனுப்பி வச்சது என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட நீங்க ரீசன் சொல்ற நேரத்தில் எந்த பக்கத்தில் எந்த தவறும் இல்லை, நான் உனக்கு நபிமார்களை அனுப்பிக்கிறேன், நீ இனி தவறை ஏற்றுக்கொண்டு வா, நான் தான் தவறு செஞ்சேன்னு சொல்லு, நான் தான் பிழை செஞ்சேன்னு சொல்லு.
என் பக்கத்தில் எந்த தவறும் இல்லை. இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விஷயம். ரீசன் விஷயத்தில் அல்லாஹ் கரெக்டாக என்ன செய்வான், நடந்து கொள்வான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டு சொல்றாங்க, வலா ஷக்ஸ அஹப்பு இலைஹில் மித்ஹத்து மினல்லாஹ் மின் அஜ்லி ذلك வஅதல்லாஹுல் ஜன்னah. புகழப்படுவதை அல்லாஹ்வை விட விரும்பக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. புகழப்படுவதை அல்லாஹ்வை விட விரும்பக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். சொர்க்கத்தை என்ன செய்றான், வாக்களிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் புகழப்படணும். நான் உனக்கு நிறைய தந்தேன், நிறைய கொடுத்திருக்கிறேன் என்று அவன் புகழப்படணும். இறைவன் என்ன செய்றான், விரும்புகிறான். அதனால சொர்க்கத்தை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான். எல்லாம் எதனுடைய விளைவு, ரோசம். அப்ப சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் புகழப்பட விரும்புகிற இருக்குதே, அது எல்லை மீறினா முகஸ்துதியாகும், எல்லை மீறினா முகஸ்துதியாகும். ஆனால் இகழப்படக்கூடாது என்பதற்காக ஒருத்த நல்ல முறையில் வாழ்வான், உலகத்தை டீசென்ட்டாக வாழ்வான், ஒழுக்கமாக வாழ்வான். அது எதனுடைய விளைவு, ரோசத்துடைய விளைவு. அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயத்தை இந்த மாதிரியான ரோசத்துடைய விளைவுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கடா. ரோசம் எடுத்து நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கலாமா, இல்லை, கொஞ்சம் ஆழமாக என்னது புரிய வேண்டிய ஒரு பண்பு என்பதை இந்த செய்திகள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்போ இதெல்லாம் நான் அதாவது கூடுதலாக போனேன்னு சொன்னால் ரோசன் சம்பந்தமான ஒரு தனி தலைப்பாக போயிடும். இது ரோசன் சம்பந்தமாக ஒரு மேலோட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொன்ன சில செய்திகள். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்ற பகுதிக்கு நம்ம வருவோம். இந்த குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு பகுதிக்கு நம்ம வந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்க குடும்ப ரீதியான விஷயங்களை பார்க்கலாம். கூடுதலாக கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய வகைகளை ஒரு 3 நாளாக நாம் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். 3 4ஆக பிரிக்கலாம். ஒன்று, அப்படி பிரச்சனை வரக்கூடாது, அப்படி பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அது என்ன, ஒழுக்கம் இல்லாதவர் இவர் ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்ற வரக்கூடிய பிரச்சனைகள். இது அப்படி பிரச்சனை வரவே கூடாது. அது வந்ததுன்னா அது குடும்ப வாழ்க்கையில் விவாகரத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயம், அது விவாகரத்தில் முடிய வேண்டிய விஷயம். அதெல்லாம் சமாளிச்சுட்டு போறதுக்கு முடியாத ஒரு விஷயம். ஏன்னா கணவன் ஒழுக்கம் இல்லை என்று மனைவி முடிவெடுத்துட்டா, மனைவி ஒழுக்கம் இல்லைன்னு கணவன் முடிவெடுத்துட்டா, அதுக்கு பிறகு காதியார் சமாதானம் செஞ்சு வச்சாலும் சரி ஒழுக்கம் மாற போறது இல்லைங்க. இதனால ஒழுக்கம் என்ற பிரச்சனை வருமே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அது நிறுத்தப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு ஒரு கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், வாட்ஸ்அப் இருக்கிறதுனால, இந்த வைபர் இந்த போன்ற சோமா போன்ற அந்த அதாவது மீடியாக்கள் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை பெரும் பாரதூரமான பிரச்சனை தான். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டுடுறாங்க. இது ஒருத்தன் குரூப்பில் ஷேர் பண்ணுற, ஏதாவது புதிய ஒன்று ஷேர் பண்ணணும் மட்டும் குரூப் நடத்துகிறவங்களுக்கு ஒரு ஆசை, அதனால் அதை அதில் ஷேர் பண்ணிடுறது. அது உலகம் ஃபுல்லாக பரவி கடைசியில் யார மானம் போகிறது, குடும்பத்துடைய மானம், அந்த ஊர் சம்பந்தப்பட்ட மானம். இதான் என்ன செய்யும், போக போகுது, ஃபுல்லாக பரவிடுறது. அதுக்கு எல்லாரும் கீழே இருந்து கொமெண்ட் அடிச்சிடுறது. குடும்பத்துக்கு தெரியும் என்ன ஒரு பலனும் இல்லை. இப்படி நிர்வாகம் செய்யக்கூடாது. அதாவது உணர்வு ரீதியான நிர்வாகம் இருக்குதே, ஒரு விஷயத்தை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அறிவுபூர்வமாக என்ன செய்யணும், இதை செய்யணும், இதை பரத்தவே கூடாது. ஆனால் அதான் என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கு. இப்போ அண்மையில் நேற்று முந்தின நாளாக என்ன செய்யுது, ஒரு கிளிப் பரவி கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மோசமான ஒரு நிகழ்வை வைத்து பரப்பி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் தவறான அணுகுமுறை. இப்போ குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒழுக்க ரீதியான விமர்சனம், விவாகரத்தில் போய் முடிய வேண்டிய காரண காரியங்களோடு உள்ள பிரச்சனைகள், அதை பற்றி நம்ம இங்கே பேசலை, அதை பற்றி நம்ம பேசலை. அது வழக்குக்கு வந்தே ஆக வேண்டிய விஷயங்கள், அது உலகத்தில் இருக்கும். இரண்டாவது என்ன என்று சொன்னால், தவிர்க்கப்பட வேண்டும், மனைவி பக்கம் திருத்தப்பட வேண்டும், கணவன் பக்கம் திருத்தப்பட வேண்டும், அல்லது இது பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய விவாகரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய பிரச்சனை. சில இடங்களில் என்னது, மனைவியிட இன்சல்ட் தாங்கலாத அளவுல மனைவி ஒருத்தர் இருப்பா, சரியா, மோசமான வார்த்தை பேசக்கூடியவராக, கணவனுடைய கௌரவத்தை கலைக்கக்கூடியவர்களாக, கணவனுடைய அந்த அதே போல மனைவி என்று எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி லெவலில் உள்ளவர்களாக இருப்பார்கள். இது குடும்பத்துடைய என்னது, அதாவது நடுவர்களாக யாராவது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. பொருளாதாரம், இவர் செலவழிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி பல பகுதிகள் இருக்கும். மூன்றாவது, நம்ம எப்போ குடும்ப வாழ்க்கையை புரிந்துணர்வு பேசினாலும் இது மூன்றாவது தான் பேசுவோம். இந்த ரெண்டும் என்னது, வழக்குகளோடையும் ஒரு நீதி தீர்க்கு நடுவர வர வேண்டிய விஷயம். மூன்றாவது என்னண்டா, இது எல்லார குடும்பத்திலையும் இருக்கும். இது எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடக்கும் எல்லார குடும்பத்திலையும் இருக்கும். அது என்ன பிரச்சனை, நீயா நானாட பிரச்சனை. இது எல்லா குடும்பத்திலும் ஏண்ட முடிவா ஓண்ட முடிவா, இந்த பிரச்சனை எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கும். இந்த சச்சரவுகள் கண்டே இருக்கும். கணவன் எது சொன்னாலும் அது எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி மனைவி நினைக்கிறதும், மனைவி எது சொன்னாலும் அது கணவனுக்கு எதிராக நடக்கிற மாதிரி கணவன் நினைக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை வரும். காலையில் சண்டை, மாலையில் சமாதானம், திருப்பி காலையில்
நாளையில் சமாதானம், அடுத்த நாள் என்ன பேச்சுன்னா இப்படி சண்டை சமாதானம் வந்தால் தான் வாழ்க்கை நல்லா போகும்னு ஒரு பேச்சு. இப்படி ஒரு குடும்பம் இருக்குது விளங்கிட்டா. இந்த குடும்ப வாழ்க்கை முறைக்கு தானே இதுதான் நம்மளோட பேச்சு. இப்போ பேச போகிற விஷயம்ன்றது ரோசம் சம்பந்தமாக நம்ம பேசுகிறோம்னா இதை பற்றி தான். அடுத்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இப்படி ஒரு பகுதி உலகத்தில் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன செய்கிறான், யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதற்கான காரணம் அதுதான். பெண்களுக்கும் விவாகரத்து கேட்கிற உரிமை வச்சதும் அதனால தான் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாப்டர் வேற, அது வேறொரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். இது குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய செய்தியும் தான், கடந்த கால அறிஞர்களுடைய வாசிப்பும் தான், உலக ரீதியான அனுபவமும் தான். ரோசம் கூடுதலாக படைக்கப்பட்டவர்களாக யார் படைக்கப்பட்டிருக்கிறாங்க? பெண்கள். ரோசம் என்ற பகுதி கூடுதலாக பல நலவுகளின் காரணமாக, பல நலவுகளுக்காக ரோசத்தை அல்லாஹ் தஆலா பெண்கள் இடத்துல என்ன செஞ்சுக்கிறான், அதிகமாக படைத்திருக்கிறான் என்ற பகுதி இங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் பேசுறாங்க. திருமணம் பேசின நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு 3 ரீசன் சொல்றாங்க உங்களை முடிக்க முடியாது அப்படின்னு. உங்களை திருமணம் முடிக்க முடியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ரீசன் சொல்றாங்க. அதுல ஒரு ரீசன் என்ன சொன்னா, இன்னிம்ரஅத்துன் கைரா, எனக்கு சரியான ரோசம் வரும்னா, எனக்கு சரியான ரோசம் வரும். அப்படி ரோசம் வந்து நான் உங்களை ஏதாவது ரோசப்பட்டு அல்லாஹ் என் மீது கோவப்படுவதை நான் என்ன செய்யலை, விரும்பல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றான். இப்போ பெண்களிடத்துல இயல்புல ரோசம் இருக்கும். உம்மு சலமா எப்படி சொல்றா, ஏண்ட ரோசம் சாதாரணமானது அல்ல, நீங்க கோவப்படுற லெவலுக்கு என்ன செய்யும், எனது ரோசம் இருக்கும். நாங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில இணைஞ்சோம் என்று சொன்னால் இது ஆபத்தாமையும். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை நாங்க பாராட்டணும். எப்படி தெரியுமா, தன்னை அனலைஸ் பண்ணி இருந்த ஒரு பெண்மணி, தனது குணங்கள் என்ன, என்னட்ட எது கூட, என்னிடத்துல எது குறைய, எது எதை பாதிக்கும், இப்படி இன்றைக்குள்ள நிலைமை அப்படியே இருக்குது இல்லை. ஆனால் அந்த உம்மு சலமாரோட என்ன இருக்குது, என்னட்ட இது இருக்குது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட என்ன செய்யாது, ஒத்து வராது, இது பாதிப்பை ஏற்படுத்தும் ரசூல் அங்கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன் உங்களது இந்த ரோசத்தை போக்குவதற்கு. நாங்கள் சொல்லலாம், இந்த ரோசம் நல்ல குணம். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அளவுக்கு மீறி ஒரு மனைவிடத்தில் ஒரு ரோசம் இருப்பது என்ன செய்யும், பிரச்சனையை உண்டாக்கும். ஒழுங்கான வாழ்க்கை என்ன செய்யாது, கொண்டு வராது. அதுக்கு ஏற்ற ஒரு கணவன் அமையாது விட்டார். அதுக்கு ஏற்றேண்டா உணர்வுகளை விசாலமாக அளந்து வாழக்கூடிய கணவன் மாதிரி இருப்பாங்க. எதை எடுத்தாலும் ஒன் ஷொட்ல முடிவெடுக்கிற ஒரு கணவன் இருப்பான். ஒன் ஷொட்ல முடிவெடுக்கிற ஒரு கணவன்கிட்ட இந்த மாதிரி ரோசம் போய் அகப்பட்டுச்சுன்னு சொன்னா அடுத்த நாளே என்ன செஞ்சிடும், விவாகரத்தில் முடிஞ்சிடும். உணர்வுகளை ஆழமாக அளந்து இப்படித்தான் அப்படின்னு பொறுமையாக வாழக்கூடியவன்ட்டு அந்த திருமணம் அமைஞ்சிட்டேன்னு சொன்னால் அது சிறந்த வாழ்க்கையாக என்ன செய்யும், அது போகும். இந்த இடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன் இந்த கைராத்தை என்னது, இந்த கைரா இப்படி ரோசம் இருக்கக்கூடாதுன்றதை இல்லாமாக்கணும் என்பதற்காக நான் துஆ கேட்கிறேன் என்று சொன்னாங்க ரசூல். அதுக்கு பின்னால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தார்கள் என்ற இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக இந்த சொன்ன இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது, ரோசம் என்ற ஒரு பண்பாட்டை என்ன செய்கிறது, சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரோசம் என்ற இயல்பை அல்லாஹு தஆலா கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்டா மனைவியுடைய பகுதியில் அதிகமாக என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்ற பகுதியை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் மனைவிமார்களுடைய ரோசம் கோபமாக கணக்கிடப்படுவதை பல இடங்கள் இருக்குது. மனைவிமார்களுடைய ரோசம் கோபமாக கணக்கெடுக்கப்படுகின்ற பல இடங்கள் இருக்குது. அந்த இடங்களெல்லாம் முழு தவறு கணவன் மீது தான். இப்படி மனைவிமாருடைய ரோசம் என்ற பகுதி கோபமாக கணக்கெடுக்கப்படுகின்ற ஒரு பகுதி. கோபமாக கணக்கெடுத்தா அது என்ன, அந்த இடத்துல நம்ம எப்படி அதை கையாளுவோம்? கோபம் எவ்வளோ மோசமானது தெரியுமா, சைத்தானுடைய பழக்கம். இப்படியா வாழ்றது, கோபம் அல்லது அது ரோசம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த தொகுப்பை நான் சொல்கிறேன். அதை நம்ம விளங்கிக்கணும்னா பல இடங்களில் பிரித்து அறிஞ்சு கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு நல்ல முறையில் ஒரு குடும்ப வாழ்க்கை போகணும்னா இது மிக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி, ஆனால் அதில் வார்த்தைக்காக நான் அதை சொல்கிறேன். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கக்குள்ள அந்த உணவு வருது, உணவு தட்டு வந்தோடனே ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆவலோடு என்ன செய்கிறாங்க, அந்த உணவு தட்டு எடுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அந்த வேலைக்காரரை கைக்கு என்ன செஞ்சாங்க, அடிச்சு விட்டாங்க. பாத்திரம் வந்து கீழே விழுந்து துண்டாயிடுச்சு.
இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளோட வீட்டில் நடந்துட்டுன்னு வைங்க, பாத்திரம் 2 துண்டாகிட்டேன்னா அதுக்கப்புறம் உள்ள பாத்திரமெல்லாம் இவர் என்ன செய்வார், உடச்சிக்கன் இருப்பார் ஒன்று. அதை விட ஒரு கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் ஒரு நல்ல ஒரு கணவராக இருந்தால் பாத்திரத்தை எடு அப்படின்னா நிற்பார், அப்படித்தானே? அதை எடு நீ என்று சொல்லியாவது என்ன செய்வார், நிற்பார். ஒரு அட்லீஸ்ட் அதை குறைஞ்ச லெவலில் இருப்பார். இறங்கி பிறக்கிற லெவலில் இவர் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த உணவெல்லாம் எடுத்து அதில் போட்டு ஜாயிண்ட் பண்ணி அந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு புதிய பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, காரத் உம்முக்கும் கைரா, காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு வந்து ரோசம் வந்துட்டு அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. கோபம் வந்துட்டுன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோசம் வந்துட்டு என்று சொன்னாங்களே தவிர, நம்ம வீடுகளில் ஒரு கிழமை 2 கிழமை ஒரு 2 வாரங்களுக்கு இழுபடக்கூடிய ஒரு பிரச்சனை 5 நிமிஷத்தில் என்ன செஞ்சது, அங்கே முடிஞ்சுது. ரசூலுல்லாஹ் அங்கே உண்டை மட்டும்தான் நினைச்சாங்க. என்னோட உள்ள அன்பு தான் இந்த ரோசத்துடைய விளைவு, வேற எதுவும் இல்லை. ரோசம் ஒருவர் மீதுள்ள அன்பின் காரணமாக விளையும். நான் ஆரம்பத்தை உங்களுக்கு சொன்னேன், அன்பின் காரணமாக. என்ன, என் பக்கம்தான் இவருடைய பார்வை இருக்கணும், என் பக்கம்தான் இவருடைய பார்வை இருக்கணும், வேறெங்க இந்த பார்வை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதின் காரணமாக. அதுக்காக நீ வார பிரச்சனை எல்லாம் இப்படி தான் வருதுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு பிரச்சனை. எப்படி, பார்வை என் பக்கம் தான் இருக்கணும். இன்னொரு பக்கத்துக்கு போறதுன்றது அவங்கள பார்க்கறத குறிக்கும், அவங்கள கவனிக்கிறத குறிக்கும், அவங்களோட விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை குறிக்கும். எல்லாமே என்ன செய்யும், அந்த ரோசத்துக்கான ஒரு இயல்பாக என்ன செய்யும் இருக்கும். ரசூலுல்லாஹ் காரத் உம்முக்கும், உங்கள் தாய் ரோசப்பட்டுட்டான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பாத்திரத்தை கொடுத்துட்டாங்க. அதை பத்தி எதுவுமே பேசல. ஆனா நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிறந்த மனைவி என்பதனால இதை பற்றி கவலைப்பட்டிருப்பாவா இல்லையா? நிச்சயமா கவலைப்பட்டிருப்பாங்க. நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பாங்க, கவலைப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த கவலைக்கு இடம் கொடுத்தது யாரு, ரசூலுல்லாஹ். இதை ரசூலுல்லாஹ் ரியாக்ஷன் பண்ணி இருந்தால் கவலைக்கு இடம் என்ன செய்யாது, இருக்காது. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்ததுனால யார் கவலைப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளத்தை என்ன சொல்லும், நான் கூட என்ன செஞ்சிட்டேன், அந்த அளவுக்கு மீறிட்டேன் என்று சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இந்த அதாவது கோப விஷயம், ரோச விஷயமா சொல்லல. ஆனா கோபம் ரோசம் நெருக்கம் என்பதெல்லாம் இந்த செய்தி நான் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க எப்ப என்னோட நல்லா இருப்பீங்க, விருப்பத்தோட அன்போட இருக்கிறீங்க, எப்ப என்னோட கோபமா இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் நாங்க சொல்லலாம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் எப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுது நீங்கள் முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக சத்தியம் பண்றீங்களோ அப்ப நீங்க என்னோட திருப்தியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப என்னோட கோபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை மாறி எடுத்து பாருங்க. நமது மனைவி நம்மகிட்ட சொல்றானுங்களே, நான் எப்ப கோபமா உங்களோட இருக்கிறேன், எப்ப இறக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன நீ கோபமா இருந்தா என்ன, இறக்கமா எனக்கு என்ன எடுப்பை திருப்போம், அவ்வளவுதான் முடிச்சு. நம்ம அதை கதையே எடுக்க மாட்டோம் அந்த இடத்துல, சரியா? நம்ம அதை பத்தி எந்த இதை எடுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் இதை ஒரு உலக தூதராக இருந்து கொண்டு இந்த கதையை பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி மா அக்ரஹு இல்ல ஸ்மக், கோபம் வார நேரத்தில் உங்களோட பேரை சொல்ல மட்டும்தான் எனக்கு கோபம் வரும், மற்றபடி எந்த கோவம் என்ன செய்யாது எனக்கு வராது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேர்மையை பாருங்க. ஆயிஷா பெண்களை பொறுத்த ஒரு இயல்பு என்ன இருக்கும்னா, இதுதான் நம்மளோட சிஸ்டம்னு காட்டிக்கொள்ள மாட்டாங்க, இதுதான் நம்மளோட சிஸ்டம். ஆனால் ஆயிஷா என்ன சொல்றாங்க, என் சிஸ்டம் என்னன்னா உங்களோட பேரை கோவிக்கிற மட்டும் தான், உங்களே கோவிக்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வர மாட்டேதுக்காக இன்றைக்கு மறைச்சிருவாங்க, பேரை மட்டும் தானே கோவிக்கிறாங்க, நம்ம என்ன கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சிருவாங்கிறதுக்காக வேண்டி மறைச்சிருவாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அதை என்ன செய்றாங்க, வெளிப்படையாக சொல்றாங்க என்ற செய்தி இந்த சம்பவத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது கோபம் எது ரோசம் என்று என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளக்கக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். காரத் உம்முக்கும், உங்கள் தாய் என்ன செஞ்சிட்டாங்க, ரோசப்பட்டு விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள். அதாவது ஒரு ஆண்மகன் ஒரு மகள் விஷயத்தில் வரக்கூடிய ரோசம் மனைவி விஷயத்தில் வராது. அது ஒரு மகள் விஷயத்தில் வரக்கூடிய ரோசம் மனைவி விஷயத்தில் வராது. அதை ஒரு செய்தியின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, தந்தையே மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குற என்ன பேசுறாங்க அப்படின்னு, அல்லது நேரடியாக சொல்றாங்க, அன்னக லா தக்லபு லி பனாதிக், உங்களோட மகள்மார் விஷயத்துல நீங்க கோபமே இல்லாம இருக்கிறீங்க, அதாவது ரோசமே இல்லாம இருக்கிறீங்க. அந்த கருத்துல சொல்லப்படுற சொல்லுது.
எந்த விதமான ரோசம் உங்களோட மகள் விஷயத்தில் வருதுன்னு மக்கள் பேசுகிறாங்கண்ணா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க என்னன்னு. ஹாதா அலி நாகிஹுன் இப்னத் அபி ஜஹல், அபூ ஜஹலுடைய மகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு முடிக்க போகிறாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, சும்மா எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு. என்ன ஃபாத்திமாரெல்லாம் மகள். பொதுவாக ஒரு மகள் இருக்கிற நேரத்தில் மருமகன் 2ஆம் திருமணம் முடிக்க போகிறேன்னா மனைவிட்ட 2ஆம் திருமணம் பேசுகிற எல்லா தந்தைக்கும் என்ன கோபம் வரும்? மனைவிட்ட போய் 2ஆம் திருமணம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மகள் இருக்கக்கூடிய அந்த கணவர் 2ஆம் திருமணம் முடிக்க போகல கொஞ்சம் ரோசம் வரும். விளக்கம் சொல்லுவாங்க. வசதி இருக்கணுமா இல்லை, 2ஆவது திருமணம் இஸ்லாம் கொடுத்தா இருக்குது, வசதி இருக்கணுமா இல்லை. முதலாவது தீன் இருக்கணும், தொழுகை இருக்கணும், சுன்ன தொழுகை இருக்கணும். அப்படி அந்த இடத்துல எல்லா சட்டமும் மனைவி இவருக்கு என்ன சட்டமெல்லாம் சொன்னால் அத்தனை மகள் விஷயத்தில் என்ன செய்வார், அதை சொல்லுவார். இது நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். இன்னி லஸ்து ஹல்லிலு ஹராமன் வலா உஹர்ரிமு ஹலாலன், நான் வந்து ஹலால ஹராமாக்கவும் வரல, ஹராமை ஹலாலாக்கவும் இல்லை. ஆனால் அலி எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, ரபி இப்னு ஆஸ் எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தார் ஜைனபை முடிச்ச நேரத்தில். அந்த ஒப்பந்தத்தை அவர் என்ன செஞ்சார், முறையாக நிறைவேற்றினார். ஆனால் அலி என்ன செய்யலை, அதை நிறைவேற்றவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் ஒரே வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்று சேர மாட்டார்கள். 2 பேரும் முஸ்லிம் தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னி அகாஃபு அன் துஃப்தன ஃபீ தீனிஹா, அவருடைய மார்க்கத்தில் சோதனை ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன், மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை பயப்படுகிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ் சொல்றாங்க. ஒரு தந்தை என்ன செய்யலாம், ஒரு மகளை திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த மகளுடைய மனநிலையை கருதி, அவங்களுடைய உடல்நிலையை கருதி, அவங்களுடைய சூழ்நிலையை கருதி, அந்த சமுதாயத்துடைய நிலையை கருதி, ஏன்னா மகள் இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இன்னொரு திருமணம் முடிக்கக்கூடாது, ஒப்பந்தம் பண்ணலாம்ன்றதுக்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, ஆதாரமாக இருக்குது. யாரு, தந்தை ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம். அப்படி ஒப்பந்தம் பண்ணினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இன்னொரு செய்தியில் சொல்றாங்க, நீங்கள் நிறைவேற்ற தகுந்த ஒப்பந்தங்களிலேயே உயர்ந்த ஒப்பந்தம் எது தெரியுமா, எதன் மூலம் நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களோ அந்த ஒப்பந்தங்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி, எதன் மூலம் உங்களுக்கு மனைவி ஹலால் ஆகினாங்களோ அந்த நேரத்தில் நீங்க கொடுத்த ஒப்பந்தங்கள் இருக்குது, அதுதான் நீங்கள் நிறைவேற்றுவதிலேயே மிக தகுதியான ஒப்பந்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒப்பந்தம் எடுத்துட்டால், இதுக்கு புறவு எடுக்கல, அது புற உள்ளவர்களுக்கு சரியா, எடுத்து விட்டால் நிறைவேற்றுவது கடமை அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி ஒப்பந்தம் எடுத்தார்கள் இந்த செய்தியில் என்ன செய்யுது புரிகிறது. இப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், ரோசம் என்ற பகுதி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன செய்யும், இது வரும். எங்களுடைய அதாவது கணவன்மார் செய்யக்கூடிய பெரிய தவறுகள் உண்டு, என்ன தெரியுமா, இது சொல்லி ஆகணும், நடக்க போறதும் இல்லை, ஆனா தேவையில்லாம இந்த ரோசத்தை என்ன செய்யறது, கிளறி கொண்டிருக்கக்கூடிய பகுதி. நான் எப்படி 2ஆம் திருமணம் முடிப்பேன் அப்படின்றது தேவையா? இது நம்ம சரியா, அதாவது இப்படி இந்த மாதிரி நம்ம சொல்றோமா, சொன்னா என்ன நடக்கும், மனைவிட்ட இயல்புல ஒரு ரோசம் என்ன செய்யும், வெளிப்படும். அது வரக்கூடாதான், அது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக. யார் சொல்லி கொடுத்தது, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரெல்லாம் கிடையாது. அது இந்த ரோச உணர்வு பெண்களிடத்தில் இருந்தே ஆகும் என்பதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. வந்த நேரத்தில் நீங்க வந்து என் சிஸ்டரை திருமணம் முடிச்சுக்கங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறேன், சிஸ்டரை திருமணம் முடிக்க கூடாது என்ற அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்க சொல்றாங்க சரியா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ துஹிப்பீன தாலிக், உங்களுக்கு நாங்கள் மறுமணம் செய்வது உங்களுக்கு விருப்பமானு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு உம்மு ஹபீபா என்ன பதில் சொன்னாங்கடா, லஸ்து லக பிமுக்லியா, நான் ஏற்கனவே தனிச்சவள் இல்லைன்னு கேட்டான். நான் ஏற்கனவே ஒரு மனைவியா உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க இப்படி சொல்றது நியாயம். ஏற்கனவே நீங்க பல திருமணம் முடிச்சுக்கிறீங்க, அதனால தான் நீங்க இன்னொருவரை முடிக்க போறதா எனக்கு ஒரு செய்தி வந்தது. செய்தி அப்ப அது போய் ரசூலுல்லாஹ் அப்படி முடிக்கவே இல்லை, யாரோ ஒருத்தர் செய்தியை பரத்தி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி முடிக்கிற சிந்தனையே இருக்கல, எனக்கு செய்தி வந்தது, அதனால தான் நான் உங்களிடத்துல சொல்றேன், ஏன்னா தங்கச்சியை முடிச்சுக்கங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கூடாதுன்றதையும், யாரை பத்தி செய்தி வந்ததோ அவங்களே எனக்கு முடிக்கிறதுக்கு என்னது தகுதி இல்லை என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்திட்டாங்க. காரணம் வந்து அபூ சலமாக்கும் எனக்கும் சுவைபா பால் ஊட்டிக்கிறாங்க, அவட மகளை தான் என்ன செய்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்திட்டாங்க. இந்த இடத்துல என்ன முக்கியமான, ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கறாங்க, அவ துஹிப்பீன தாலிக், நீங்க இதை விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க, லஸ்து லக பிமுக்லியா, ஏற்கனவே நான் தனிச்சு இல்லைன்னா, ஏற்கனவே நான் தனிச்சு இல்லை என்று சொன்னாங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவையில்லாத ரோசங்களை கிளறக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில அது என்ன செய்யும், பாதிப்பு ஏற்படுத்தும். இது மார்க்க ரீதியாக கூட நல்லதல்ல. அப்ப நாம என்ன செய்வோம்னா, முடிக்க சும்மா பயிற்சி கொடுக்குறாங்களா, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க என்ன தெரியுமா,
இப்படி இப்படி சொல்லி சொல்லி வந்தா தான் ஒரு காலத்தில் எக்ஸப்ட். மனைவியுடைய விருப்பத்தை யார் இதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இடத்துக்கு அடைய மாட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தியெல்லாம் பெரிய ஒரு ஆதாரம். இந்த செய்தியெல்லாம் பெரிய ஒரு ஆதாரம். நாம எப்பையும் இன்னும் இருக்கு, எனக்கு தாயா நீயாண்டு வந்தால் மனைவி பார்த்து தாயா மனைவியாண்டு வந்தா தாய் தான் முக்கியம். யார் உங்கள்கிட்ட கேட்டாங்க? இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். இதெல்லாம் பெண்களை பொறுத்த, மனைவி என்பதை பொறுத்த வரைக்கும் உரிமை தேட, அதாவது உங்கள் முகம் என் பக்கம் தான் என்ன செய்யணும் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய உறவு தான் கணவன் மனைவி உறவு என்றது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மை நல்ல முறையில் நிர்வாகம் செய்து கொண்டு போகணுமே தவிர, அதை புரிஞ்சு நம்ம நடத்தி கொண்டு போகணுமே தவிர, எங்கேயாவது ஒரு சஹாபி இந்த மாதிரி சொன்னது தாயை எங்களை விட விரும்பினவங்க நபித்தோழர்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல நீயா இப்படி என்று வந்தா நான் இப்படித்தான் முடிவெடுப்பேன் எங்கேயாவது முடிவை சொல்லி கொண்டு பிரச்சனை ஏற்படுத்தின மாதிரி எங்கேயா கண்டிருக்கீங்களா? இல்லை. தாயுடைய நீங்க தாய் மீது காட்டக்கூடிய அன்பு வேறு, மனைவி மீது காட்டக்கூடிய அன்பு வேறு, ஒப்பிட்டு பார்க்கிற அன்பல்ல. மகளா மகனாண்டு வந்தால் இது பிள்ளைகளே செய்வாங்க, உனக்கு தாய் விருப்பமா தந்தை விருப்பமா இப்பயே ஆரம்பிச்சு விடுறது. விளங்கிட்டா? யார் முதலாவது உனக்கு விருப்பம்? அப்ப தந்தை என்னோட தாய்க்கு ஒரு கோபம், அல்லது தாய் என்னோட தந்தைக்கு ஒரு கோபம். இது நல்ல பரிமுறையே இல்லை. யாராவது வீட்டில் வந்து அப்படி கேட்டாலும் என் பிள்ளைக்கு 2 பேரும் விருப்பம், இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கணும். என் பிள்ளைக்கு 2 பேரும் விருப்பம் என்பதை என்ன செய்யணும், நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர நீயா நானாண்ட பழக்கத்தை என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, உருவாக்கவே கூடாது. அது நல்ல நிர்வாகமும் அல்ல. உள்ளத்தில் இருக்கணும் எது முக்கியம் எது முக்கியத்துவம் இல்லை, எங்க முக்கியத்துவம் இல்லை இருக்கணுமே தவிர இந்த மாதிரி இதெல்லாம் இஸ்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நம்ம தாயை முற்படுத்துகிறோம், ஆனா அங்க வீட்டில் போய் கேட்டா வழங்கும். வீட்டில் போய் கேட்டானா இந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் தான் இங்க போராட்டமே தவிர வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே இல்லை. உண்மையிலே தாய்க்கு அப்படி நடக்கிறாங்கன்னு கேட்டால் அப்படி அல்ல. இதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம எப்பொழுதும் வார்த்தை அளவில் உரிமை அளவில் இந்த ரோஸ் இதெல்லாம் கைரா இதோட சம்பந்தப்பட்ட பகுதி, ரோசத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. இன்னொரு மனைவி இடத்துல உணவு வந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னான், இன்னொரு மனைவி இடத்தில் அது பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னான், மகள் வந்து நீங்க வந்து கோபப்பட மாட்டீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் பெண்கள் நீங்க இதை எப்படி அளந்து கொள்ளணும் என்றால், எங்கெல்லாம் அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற அடிப்படையில் அவங்க பேசுறாங்களோ, நீங்க அவங்க பக்கம் சாயனும் என்று எந்த இடங்கள் எல்லாம் பேசுறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் ரோசத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய அம்சங்கள். இந்த இடங்கள்ல மௌனம்தான் சிறந்த நிர்வாகமே தவிர பதில் சொல்லி விளங்கப்படுத்திட்டு உலகத்தில் ஒரு சிறந்த நிர்வாகமே கிடையாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னொரு அழகான ஒரு செய்தியை பாருங்க. தன் பக்கம் நிக்கணும் என்று நினைப்பார்கள் ஒரு அழகான செய்தி. இது ஒரு ரோசத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி. வார்த்தை அதுல வரல, நான் அதில் கவனம் எடுத்து தான் சொல்றேன். ரோசம் என்ற வார்த்தை எங்க வருது அந்த செய்தியில மட்டும்தான் சொல்லணும் என்றது. ஏண்டா நம்ம வளைச்செடுத்துடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியில ரோசம் என்ற வார்த்தை வரல, ஆனால் ரோசத்துடைய விளைவு. இந்த விபச்சாரம் சம்பந்தமான குற்றச்சாட்டு வருது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு. வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? நீதியா நடந்து கொண்டாங்களா, நீதி இல்லாம நடந்து கொண்டாங்களா? நீதியா நடந்து கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்க பாவம் செய்திருந்தால், நீங்கள் பாவம் செய்திருந்தால், நீங்க அதாவது நீங்கள் பாவம் செய்த ஃபஇன் குன்தி அல்மம்தி பிஷைஇன் மின தம்பி ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ ஃபஇன்னல் அப்த இதா தாப தாபல்லாஹு அலைஹி. நீங்க ஒரு பாவம் செய்திருந்தால் அதுக்கு பின்னால் நீங்க இறைவனத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், மன்னிச்சிருவா. அதனால நீங்க மன்னிப்பு கேளுங்க. இல்ல ஃபஇன் குன்தி பரீஆ, நீங்கள் தூய்மையான பெண்ணாக இருந்தால் ஃபஸயுபர்ரிஉகில்லாஹ், அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் அப்படின்றான். எவ்வளவு நீதியான வார்த்தை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு கண்ணால கண்ணீர் விட்டாங்க இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே. இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ளாத இடம். வீட்டில் பெரும்பாலும் சண்டை வருது, நான் சரியா தானே பேசுறேன், நீ ஏன் சும்மா அழுகிறான்னு கேட்போம். சரியா தானே ரசூலுல்லாஹ் பேசினாங்க? ரசூலுல்லாஹ் பிள்ளைய பேசினாங்களா? இல்லை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு கண்ணீர் விட்டு அழுதா. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். இவ்வளவு நிர்வாகம் செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அது தெரியாதா? நிச்சயமாக தெரிந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் சில கட்டங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்திருக்கும், இருந்திருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும். ஆயிஷா சொல்றாங்க, நபி அவர்கள் அந்த வார்த்தையை முடித்தவுடன் கலசத் மின்னி, கண்ணீர் தாரை தாரையாக எனக்கு வடிந்தது, அப்படி வடிஞ்சு ஓடிச்சுன்னா. ரசூலுல்லாஹ் நேர்மையாக தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனா இப்படி வேணும், அல்லாஹு தஆலா உங்களை தூய்மைப்படுத்துவான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன செய்யல, ஆயிஷா கண்ணீர் வடித்தார்கள். அதுக்கு பின்னால எல்லாம் வசனம் எல்லாம் இறங்கி ஆயிஷா ரலியல்லாஹு தூய்மை என்று வசனம் இறங்கின பின்னால தாயும் தந்தையும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழும்பி நன்றி சொல்லுங்க,
அல்லாஹ் தஆலா எப்படி உங்களை தூய்மைப்படுத்திட்டான், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எழுப்பி நன்றி சொல்லுங்க அப்படின்னா. ஆயிஷாலாம் கேட்டாங்க, அவருக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க. அவருக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும்? நான் அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றீங்க, நான் உன்னோட குற்றத்தை நம்பினேனா அப்படின்னு கேட்கணும், நம்ம கேட்கிற மாதிரி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி கேட்கல. ஆயிஷா நான் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஸ்தானத்தில் இல்லை, கணவன் என்ற ஸ்தானத்தில் அப்படி சொன்னாங்க. எதன் அடிப்படையில்? எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், கணவன் எப்படி பேசணும் மனைவி நினைப்பா தெரியுமா? நிச்சயமா நீ இந்த தவறு செஞ்சிக்க மாட்டாய், நிச்சயமா நீ இந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாய். யாரோ உன் மீது அவதூறு கட்டிக்கிறாங்க, அதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான், நான் உண்ட பக்கம் தான், உன்னை யோசிக்காதேண்டா. அந்த இடத்துல தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுப்பி நன்றி செலுத்திருப்பாங்க. நீங்க நடுநிலையா நின்றீங்க பாருங்க, அது நடுநிலை குடும்ப விஷயத்துல சில இடங்கள் என்ன செஞ்சிடும், மனைவியுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடும், பாதிச்சிடும். இதுதான் கணவனுக்கும் தாய்க்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் வர பிரச்சனை. நிறைய பேர் உறப்பில்லை. நீதி தாயிட்ட போறது, தாயிட்ட போய் விசாரிக்கிறது, அம்மா நான் உங்களுக்கு தெரியும் சின்னத்துல இருந்தே நேர்மையானவன், சரியா? தாய்க்கு தானே தெரியும் நேர்மையா இல்லையாண்டு. நான் சின்னத்துல இருந்தே நேர்மையானவன், எனக்கு இப்போ வைஃப் இப்படி ஒரு விஷயம் சொல்றா, உண்மையா இருந்தா நீங்க செஞ்சது பிழை தான். என்னடா தாய்கிட்ட நீ இப்படி பேச வாரியான்னு அவன் திருப்பி கேட்பான். அப்புறம் போற தாய் மாறிட்டா, இப்ப இவர் வெளியே போயினா தாய் மாறிட்டா, முந்தியெல்லாம் நேர்மையா தான் இருந்தா, இப்ப நடுநிலையாண்டா கூட கோவப்படுறான். இல்லை, தாய் மாறிட்டான்னு சொன்னா நீ மாறிட்ட. நீ உன் தாய் எப்படி நிக்கணும் தெரியுமா? அம்மா நிச்சயமா நீங்க தவறு செஞ்சிக்க மாட்டீங்க தான் தாய்கிட்ட நிக்கணும். எப்படி? நிச்சயமாக நீங்க என்னைய பெத்த நீங்க எனக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருப்பீங்களா, ஏன்டா குடும்பம் பிரியோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? நிச்சயமா நீங்க தவறு செஞ்சிருக்க மாட்டீங்க. அதான் தாய் மீது உங்களுக்கு என்ன அடிப்படையான நம்பிக்கை என்னன்னு நான் பார்க்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மகன் என்ற பக்கம் நிற்கிறான். அப்புறம் மனைவிட்ட போகணும், நீ எனக்கு எப்பயாவது துரோகம் செய்வாயா? செய்ய மாட்டாங்க. மனைவி என்பது நிச்சயம் கணவனுக்கு எப்பயா மனைவி துரோகம் செய்வா? செய்ய மாட்டாங்க. இதுல ஏதோ புரிந்துணர்வு நடந்து நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்னும் யோசிக்காத, நான் தாயிட்ட பேசிக்கிறேன், இதுதான் பதில். அதை விட்டுட்டு அங்கே நீதிபதி இங்கேயும் நீதிபதி, நீதிபதியா நின்ற உடனே ரெண்டு பேர்கிட்ட இவர் எதிரி. யாரு? இவர் மகன் இருக்கிறார் தானே, மனைவிட்டையும் எதிரி, தாயிட்டையும் எதிரி. ஏன்? நீ எங்க நீதிபதியா இருக்கணுமோ அங்கதான் நீதிபதியா இருக்கணும். எங்க நீ பாசக்காரராக இருக்கணுமோ அங்க பாசக்காரனாக மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். உங்க ரெண்டு பேர்ட்டையும் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உங்களோட நீதி அல்ல. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீ யார் பக்கம் என்றது, அதான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னமோ சின்ன பிரச்சனை நடந்து வைங்களே, அந்த பிரச்சனைக்கு தீர்வை இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறாங்க. நீ யார் தீர்வு சொல்ல? அவங்களுக்கே தெரியுமே. அதெல்லாம் பிரச்சனை. நீ எந்த பக்கம் நிக்கிறா என்றது பிரச்சனை. நீங்க எப்பொழுதும் மனைவி பக்கம் இருக்கணும், தாய் பக்கம் இருக்கணும். நீங்க ரெண்டு பேருக்கும் தேவை. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கொள்ளாம நீதி வழங்கி ஒரு 30 நீதி வழங்கிப்பாரு, அதுக்கு பிறகு ரெண்டு பேர்ட்டையும் இவர் எதிரி ஆயிப்பாரு. அதுக்கு பிறகு இவர் என்ன நினைக்கிறான்டா, இயல்பிலே நீதி குணம் உள்ள எனக்கு ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. பிழை. அன்புள்ள சகோதரர்களே, உலக பெரிய கோட்டே என்ன செய்து ஒரு மாதத்துக்கு தள்ளி போடுகிறோம்டா. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் தள்ளி போறதுல சில பிரச்சனைகள் ஆறி போகும், சில பிரச்சனையோட உண்மைகள் வெளியே வரும், சில குற்றவாளி இயல்பா என்ன செஞ்சிருவாங்க, வெளியே வந்துடும். விசாரிக்க முடியாம தள்ளி போற ஒரு பகுதி அது வேற. ஆனா இப்படி ஒரு பகுதி இருக்கிறது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், சச்சரவு பின்னால கோபங்கள், குரோதங்கள் என்ற காரணங்கள் இருப்பதை போல நீ எனக்கு உரிமை என்கின்ற பகுதியும் நிறைய என்ன செய்து இருக்குது என்பதை புரிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரண கலந்துரையால் நிறைய பேர் குடும்பங்களை சண்டையா முடிஞ்சிக்கா இல்லையா? சாதாரண கலந்துரை ரெண்டு பேரும் உட்கார்ந்தாலே 5 நிமிஷத்துல என்ன செஞ்சிடும், அது பெரிய சண்டையில முடிச்சு. அது காரணம் என்ன தெரியுமா? நம்ம எப்படி இதை நிர்வகிக்கணும் என்கின்ற அந்த தூர பார்வை இல்லாதனால உலகத்தையே நிர்வாகம் செஞ்சிருப்பாரு, அங்க ஃபெயிலியர் ஆயிடுவார். எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவங்களுக்கு முன்னுக்கால தலைவலின்னு சொல்றாங்க. எனக்கு சரியான தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்ற வாரசா அப்படின்றான். ஒரு பலமுறை சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கடா, நீங்க ஏன் நோயெல்லாம் பத்தி கவலைப்படணும், நீங்கள் மரணித்தால், ரசூலா நல்ல முறையில் சொல்றாங்க, ஏன்னா ரசூலா நகைச்சுவையா போய் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு துஆ கேட்க போறவனா யார் இருப்பேன்? நான் தான் இருப்பேன், நான் தான் உங்களுக்கு தொழுவிப்பேன். அது பெரிய ஒரு ஈமான் உள்ள ஒரு பெண்மணிக்கு அது சந்தோஷம். நிச்சயமா ஆயிஷா ரலியல்லாஹு அது சந்தோஷம் தான். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பகுதியை பார்க்கல. எதை பார்த்தாங்கன்னு சொன்னால்,
ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, நான் உங்களை கஃனிட்டு நானே குளிப்பாட்டி நானே தொழுவித்து நானே பிரார்த்தனை செய்வேன் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா திருப்பி என்ன சொன்னாங்க தெரியுமா, அடுத்த நாள் கல்யாணம் முடிச்சிருவீங்க. ஹதீஸ்ல வர ஆதாரபூர்வமான செய்தி. எப்படி அடுத்த நாள் நீங்க திருமணம் முடித்து விடுவீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே எப்படி இருக்கும், நாங்க அந்த மஜ்லிஸ்ல முடிவு எடுப்போம், உருப்படியா தொழுகையை பத்தி ஜனாசா பத்தி பேசிட்டு டைம்ல உங்களோட புத்தி போகலையே அப்படியே நம்ம வரலாறு ஃபுல்லா எடுத்துக்கு நம்ம எப்ப வரலாறுக்கு அப்படி போயிடுவோமே. எப்பயும் அந்த இடத்துல இருந்து வந்து அந்த பிரச்சனையை உண்டாக்கி சிக்கலாக்கி அந்த நரகமாக்கிடுவாங்க. அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. பல் அன வா ரஸாஹ நாங்க ரசூலுல்லாஹ், இல்லை எனக்குத்தான் தலைவலி நாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, உங்களுக்கு முன்னால நான் மௌத்தாகிருவேன் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, பல் அன வா ரஸா, எனக்கு என்னது தரே எனக்குத்தான் தலைவலி நாங்க ரசூலுல்லாஹ். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ரசூலுல்லாஹ் வேதனை அளிக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி சொன்னார்கள் என்ற செய்தியை தவிர மற்றபடி உள்ள அம்சத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்யல. அவர்கள் என் மீது உள்ள உரிமையில தான் என்ன செய்தார்கள், பேசினார்கள். அன்பதை தான் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொன்னாங்களே தவிர மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை என்பதை பார்க்கிறோம். காரணம், நபியவர்கள் புரிந்து கொண்டார்கள், நான் விடுபடக்கூடாது என்பது அவங்களோட சிந்தனை, நான் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனை என்பதை மட்டும் ரசூலுல்லாஹ் அங்க புரிஞ்சு கொண்டாங்க. பேச்சு அந்த இடத்துல என்ன செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடரவில்லை. அந்த ஒரு ரோசம் என்கின்ற குணம் இருக்க போய் தான் பல வகையில் கணவனை பெண்கள் என்னதான் நடந்துட்டாலும் விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய பல தருணங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். எங்கேயும் வந்து என்னது, நீங்க என்னமெல்லாம் நடந்திருக்கும், பெரிய இதே நடந்தீங்க. இந்த கணவனா இந்த அட்டு தசக வெளியே போய் சரி வராதுடாப்பான்னு 1000 முறை 1000 ஃப்ரெண்ட்ஸ் மார்க் என்ன செஞ்சிருப்பாங்க, பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க. ஆனா மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கூடி என்னமெல்லாம் பேசுவாங்க. 1 மணி நேரம் ஊருடைய பிரச்சனையெல்லாம் பேசிட்டு நம்மளுக்கு என்னத்துக்கே ஊர்பாலாயின்னு பேசிட்டு போவாங்க. ஆனா 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா கணவனை பற்றி பிளஸ் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கும், கூடுதலாக நல்ல பெண்களால அது மட்டும் தான் பேசப்பட்டிருக்குமே தவிர மைனஸாக பேசப்பட்டிருக்காது. காரணம் எனது என்கின்ற அந்த பகுதி. எனவே நம்ம இந்த ரோசம் என்கின்ற பகுதி இருக்குதே, இதை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ரோசத்தின் காரணமாக ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அதை நம்ம அதுக்கேற்ற முறையில் அணுகணும். ரோச நேரத்தில் பேசவே கூடாது. ரோச நேரத்தில் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை என்ன தெரியுமா, அதை நீங்க கேட்பதுதான். அதை நீங்க கேட்பதுதான் மிகப்பெரிய உரிமை. நீங்க அமைதியை கேட்கிறேன்னு சொன்னா நீங்க கேட்கிறேன்றது அவங்களுக்கு விளங்கணும். பேசு பேசு இப்படி சொல்றதெல்லாம் கேட்கறது, இது சண்டை உண்டாக்குறது. அப்படி அல்லாமல் பேச விட்டு அதை அமைதியாக உள்வாங்க, உள்ளத்தில் என்ன செய்து அதை உள்வாங்க, அமைதியாக இருந்து எல்லாம் முடிந்த பின்னால அமைதியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் உபதேசித்தால் பல பல உலகத்தில் உள்ள மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நிறைய குணமுடையவர்கள் என்னை விட உயர்ந்த குணமுடைய ஒருத்தன் இருக்க மாட்டானான்னு தேடுறான். அந்த குணத்தை வந்து அவனால மட்டும்தான் ஒத்தடம் கொடுக்க முடியும். அவர்கிட்ட போங்க, பெரிய ஆறுதலாக இருக்கும்னு நினைப்பாங்க. அவர்கிட்ட பேசுங்க, பெரிய ரிலாக்ஸாக உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். அவர்கிட்ட பேசுங்க, அவர் தான் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக என்ன செய்வார் இருப்பார். அவர் உங்களுக்கு நிறைய கைட் பண்ண. இதெல்லாம் எதனால வந்தது தெரியுமா, எல்லா குணங்களையும் மென்று வாழ முடிந்த சில நல்ல குணங்கள் என்ன செய்யுது இருக்குது. அந்த மாதிரி நம்ம வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையுடைய 1000 பிரச்சனைகள் என்ன செய்யும் போயிருக்கும். நிச்சயமாக கணவன்மாருடைய பலவிதமான ரோசங்களை பெண்கள் பொறுத்து போக வேண்டும், அதுல சந்தேகம் கிடையாது. கணவன்மாருடைய பலவிதமான ரோசங்களை பெண்கள் பொறுத்து போக வேண்டும், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் ரோசம் என்ற பகுதி கூடுதலாக அங்கிருந்து வெளிப்படுவதனால தான் நான் கணவன் எப்படி அதை அணுக வேண்டும், கணவன் எப்படி அதை நிர்வகித்துக் கொள்ள வேண்டும், பெண்களிடத்தில் ரோசம் அதிகம் உண்டு என்பதை பெண்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் இந்த இடத்திலே தொகுத்து சொன்னேன். கைரா ரோசம் என்கின்ற பகுதி ஒரு அழகான குணம். எங்கள் குழந்தைகளிடத்தில் கண்டால் கூட நாங்கள் என்ன செய்யணும், அதை வளர்த்து விட வேண்டும். சில பொழுதுகளில் நீங்கள் பல வருடங்களாக கொடுக்கின்ற கல்வியை விட அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆளுமை மிக்க ரோசம் இருக்குதே, அவனை முன்னேற்றும், அவனை என்ன செய்யும், பல இடங்களை கொண்டு போய் அவனை நிறுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல குணங்களை நெறிப்படுத்தி அதை நல்ல முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்தவும் நிர்வகிக்கவும் எம் அனைவர்களுக்கும் ஆற்றல் தந்த அருள் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.